ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடியில் 61 ஆண்டுகளுக்கு முன்பு வீசிய கோர புயலால் 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததன் நினைவு தினம் நாளை அனுசரிக்கப்படுகிறது. இந்த சூழலில் இன்றளவும் மீட்சி பெறாத நிலமாக உள்ள தனுஷ்கோடிக்கு ஒன்றிய மாநில அரசுகள் உதவ வேண்டும் என அங்கு வாழும் மீனவ மக்கள் கோரிக்கை விடுக்கிறார்கள். கடந்த 1964ஆம் ஆண்டு டிசம்பர் 23ஆம் தேதி இரவு தனுஷ்கோடியை தாக்கிய கோர புயலால் 1000க்கும் மேற்பட்டோர் கடலுக்குள் உயிரிழந்தனர். அந்த கொடூரமான நிகழ்வின் தாக்கத்தில் இருந்து மீளாத தனுஷ்கோடியில் வெறும் 300 மீனவர் குடும்பங்கள் மட்டுமே வசித்து வருகின்றன. சில ஆண்டுகளுக்கு முன்பு 54 கோடி ரூபாய் செலவில் ஒன்றிய அரசு இங்கு சாலைகளை அமைத்துக் கொடுத்தது. அதைத் தொடர்ந்து ஓரளவுக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. ஆனால் இங்கு வாழும் மீனவ மக்களின் நிலைமை இன்னும் உயர்ந்த பாடில்லை. உயர்நிலைப் பள்ளி, தகவல் தொழில்நுட்ப வசதி, போதிய மின்சார வசதி, மருத்துவ வசதி என எதுவும் இல்லாமல் வாழும் தனுஷ்கோடி மக்கள் பெரும் வேதனைக்கு ஆளாகி வருகின்றனர். இப்போ தனுஷ்கோடி அவ்வளோ செல்வாக்கு படைச்ச ஊர். இந்த ஊர் எப்போ உருவாகும், என்ன எப்போ உருவாகும் நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன். அதில் ஒரு அதிகாரி இந்த மாதிரி நாங்கள் கார் பார்க்கிங் போட போகிறோம், இங்கே கார் பார்க்கிங் போட போனோம், அதனால தனுஷ்கோடி பழைய நிலைமைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதனால ஊர் அப்படி இருக்கு. இங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரோட் ஸ்டே மட்டும் இருக்கு. மற்றபடி இங்க குழந்தைங்க, லேடிஸ் நிறைய பேர் வர்றாங்க. அவங்களுக்கு உண்டான பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ், ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி எதுவுமே இல்லை. ஸோ கவர்மெண்ட் ஒன்றும் ரெக்யர்மெண்ட்னா எங்களுக்கு அது மட்டும் எங்களுக்கு தயவு செஞ்சு இது பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்னும் சுற்றுலாத்துறை கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். காவல்துறை நல்லா ஹெல்ப் பண்றாங்க. எனக்கு தமிழ்நாடு அரசு மூலியமா ஒரு வேண்டுகோளை கேட்டுக்கிறேன் நான். தமிழ்நாட்டின் பிற பகுதிகளைப் போன்று வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்பது தனுஷ்கோடி மக்களின் கோரிக்கையாகும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.